என்ன வெண்பா, என்ன பார்த்துட்டும் கண்டுக்காம போற போல இருக்கு. உன்ன மாதிரி கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்ன வழியை விடு. சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? எவ்வளவு திட்டினாலும் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம இப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிற. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறோமே கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? என்ன ஜென்மண்டா நீ எல்லாம்? கோல் வெண்பா, நீ எவ்வளவு திட்டினாலும் எதுவுமே என் காதுல இறங்க போறது கிடையாது. எதுக்கு நீ தேவையில்லாம உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிற? சி, வெக்கம் கிட்டவனி, என்னதாண்டா ஜென்மம் நீ எல்லாம்? எவ்வளவு காரி தப்புனாலும் இப்படி கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம பின்னாடியே சுத்துற. அறிவே இல்லையா உனக்கெல்லாம்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? பொறுக்கி, சி, வழி விடு. சி, பு. பொறுக்கி நாயே, மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். ஏய், போனா போதுன்னு பார்த்தா நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சோம் என்கிட்டே நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்டி. அடிச்சி வாய் மூடு, பொறுக்கி ராஸ்கல். மயிலே மயிலே இறகு போடுன்னா போடாது, ரெக்கையை பிடிச்சு உடைச்சாதானே சரியாகும். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. ஏய், கையை விடுடா. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. போனா போதுன்னு விட்டா நீ என்கிட்டேவா உன் திமிருத்தனத்தெல்லாம் காட்டுற? விடு, விடுடா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? விடு. ஆட்டம் ஆடுற. இன்னைக்கு உன் திமிரெல்லாம் எப்படி அடக்குறன்னு மட்டும் பாரு. ஐயோ, விடுடா. சி, பொறுக்கி நாயே, விடு. ஐயோ, கையை விடுடா. பொறுக்கி, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆக போறன்னு மட்டும் பாருடி. வெண்பா, யாரா நீ? ஏய், யாரா நீ? எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட இப்படி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? நில்லுடா. எப்படி ஓடுறா பாருங்க ஆள் வந்ததும். பொறுக்கி. வெண்பா, என்ன வெண்பா? யாரும் அந்த பையன்? எதுக்கு வாங்கிட்டு இங்க நின்று வம்பு பண்ணிட்டு இருக்கான்? யாரவன்? வெண்பா, பயப்படாத. யாரவன்? எதுக்கு வாங்கிட்டு இங்க நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான்? பொறுக்கி பையன் நடு ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம இந்த நேரத்துல கையை பிடிச்சு எடுத்துட்டு இருக்கான். யாருமா அவன்? வெண்பா, இப்படி அழுதுட்டு இருந்தா நாங்க என்னவா நினைக்கிறது? யார் அந்த பையன்? எதுக்கு வாங்கிட்டு நின்னு இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்கான்? மா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒருத்தவன் கொஞ்ச நாளா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் தாம்மா இவன். என்ன வெண்பா சொல்ற? ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இல்லப்பா, அது தருதல நாயி. அவன் வீட்டுல எல்லாம் அம்மா அக்கா தங்கச்சின்னு யாரும் இருக்க மாட்டாங்களா என்ன? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இந்த நேரத்துல எப்படி அழ வச்சிட்டு இருக்கான் பாரு பிள்ளைய. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருந்துட கூடாது. இவனுங்க கண்ணுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியல. அழாத வெண்பா, நீ வீட்டுக்கு வாமா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க நின்னு பேச வேண்டாம். இப்ப எதுக்கு வெண்பா அழற? நீ அழறதுக்கு இங்க அவசியமே இல்ல. அந்த பொறுக்கி பைய பண்ணதுக்கு நீயே அழணும். இல்லப்பா, என்னால முடியல. நானும் எவ்வளவுதான் விலைக்கு போவேன். இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினா மத்தவங்க பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? வெண்பா, கவலைப்படாதம்மா. எனக்கு எல்லாமே தெரியும். ஃபாத்திமா எல்லாத்தையும் அப்பப்போ சொல்லிடுவா. நீ இப்படி தனியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நாய்ங்களாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்க. இதுவே நீ உன் குடும்பத்தோட இருந்தனா இந்த மாதிரி எந்த பிரச்சனையாவது உனக்கு வருமா சொல்லு? இல்லப்பா, இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களாம் என்னால ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இங்க பாரு வெண்பா, மனுஷ வாழ்க்கையில தப்பு பண்றதுன்றது சகஜமான ஒரு விஷயம்தான். அதுக்காக தப்பு பண்ணிட்டா பெரிய கொலை குத்தம் பட மாதிரி அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு எதுவும் அவசியம் இல்லையே. நீ ஏதோ தெரியாதனமா ஏதோ பண்ணிட்ட. அது இப்படியெல்லாம் நடக்கும் நீ மட்டும் எதிர்பார்த்தியா என்ன? அதுக்காக நீ காலம் முழுக்க இப்படி தனியா இருந்து கஷ்டப்படணும்னு யார் சொன்னா? நீ போயிட்டு உன் குடும்பத்தோட சேர்றதுதான் நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது வெண்பா. இல்லப்பா. இப்போ ஒன்றும் பேச வேண்டாம் என்ன? எல்லாம் காலையில பாத்துக்கலாம். பாத்திமா, என்னங்க? அவளுக்கு சாப்பாடு கொடுத்து இங்கே படுக்க வை. அவ அங்க போக வேண்டாம் இன்னைக்கு. சரிங்க. வெண்பா, வாடா. அம்மா, ஒன்றும் இல்லடா, பார்த்துக்கலாம் வா.
கழுவிட்டீங்க. இன்னும் 2 இட்லி கொண்டு வரட்டா? இல்லம்மா, எனக்கு போதும். விஜய் சாப்பிட்டானா இல்லையா? எங்குங்க, இன்னும் இறங்கியே கீழே வரல. விஜய், விஜய். என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஏண்டா சாப்பிடலையா? நானே இன்னைக்கு ரொம்ப லேட்டா சாப்பிட்டிருக்கேன். இது வரைக்கும் சாப்பிட வராம மேல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? வர வர ஹெல்த்ல கொஞ்சம் கூட கான்சியஸ் இல்லை விஜய் உனக்கு. இல்லப்பா, எனக்கு இப்போ பசிக்கல. எனக்கு கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டா எந்த வேலையா இருந்தாலும் சாப்பிட்டு போனா என்ன? சாப்பிட முடியாத அளவுக்கு அப்படி என்ன தலை போற காரியம்? அதானே, சாப்பாடை மறந்தோ இல்ல சாப்பாடை ஒதுக்கிட்டோ அப்படி போய் முக்கியமா பாக்குற அளவுக்கு வெளியே என்னப்பா வேலை இருக்கு? எனக்கு பசிக்கலமா. பசிக்கலன்னா விடுங்களேன். பசிச்சாதானே சாப்பிட முடியும். விஜய், அம்மா உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றா. எதுக்கு அவகிட்ட மூஞ்ச காட்டுற? இல்லப்பா, எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். பாய். டேய், போயிட்டு வரேன்ப்பா. என்ன அகிலா, எங்க போறான் இவன் அப்படி? சாப்பிடாம கூட ஓடுறான். ஹா, என்கிட்ட கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? உங்க புள்ள தானே, நீங்க தானே அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்க்குறீங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க கொடுக்குற செல்லத்தால தான் அவன் இன்னும் கெட்டு போயிட்டு இருக்கான். அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருந்தா அவன் இப்படிதான் இருப்பான். ஒழுங்கா சீக்கிரம் பேசி அவனை துபாய் அனுப்புற வேலையை பாருங்க. சரிம்மா, நீ உடனே கத்த ஆரம்பிக்காத என்ன? உனக்கு எது இன்னைக்கு கோவிலுக்கு போற வேலை இருக்குன்னு சொன்னல, நான் வேணா போற வழியில டிராப் பண்ணிட்டு போறேன். கிளம்பி வா. இல்லைங்க, அண்ணியும் இன்னைக்கு கூட வர்றதா சொல்லியிருக்காங்க. அதனால நான் அவங்க கூட போய்க்கிறேன். நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க. 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அண்ணி உங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து போட்டு வாங்குவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா விஜய் எப்படி இருக்கான்னு உனக்கே தெரியும். எதுலயும் பிடி கொடுக்காத சொல்லிட்டேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? நாம என்ன இன்னைக்கு நேத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு முடிவு பண்ணோம்? அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பேசி முடிவு பண்ணது தானே. அதுக்கு இப்ப பிடி கொடுக்காத, அப்படி பேசாத, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் உன் அண்ணன் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாலம்மா, அப்புறம் என்ன திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? இருந்தாலும் உன் அண்ணியும் சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்ப ஏதாவது ஒரு புது கதையை உருவாக்கிட்டு வருவாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு எதுவும் பிடி கொடுத்து பேசாதுன்னு. அப்பாவும் பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்றது ஒன்றும் சரியில்லைங்க. அவன் கிளம்பட்டும், அப்புறம் எப்படி அவனை வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அகிலா, நான் இதை இன்னைக்கு சொல்லல. என்னைக்கு உன் அண்ணன் பொண்ணுக்கும் விஜய்க்கும் கல்யாண பேச்சுன்னு ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஜய்க்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம்னு. அதான் அவனுக்கு இப்ப பிடிக்கல, அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு விரும்புறான்னு தெரியுது இல்ல. எதுக்கு இன்னும் அந்த கதையை பேசிட்டு இருக்கீங்க? உங்க அன்னிக்கிட்ட விஜயை பத்தியே இல்ல அவன் கல்யாணத்தை பத்தி எதுலயும் பிடி கொடுத்து பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் இருக்கு. ஏங்க, நம்ம மதன் யாரை லவ் பண்றன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா ஆடி போயிருவீங்க. பொண்ணை தானே பண்றான். அவன் ஒன்றும் பேய் பிசாசு பூதம் இல்லையே உன்ன மாதிரி. என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல. ஒன்றும் இல்லம்மா, அவனும் பொண்ணு தானே. அதுல என்ன ஆச்சரியம்? சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க, அப்ப தெரியும். நீ என்னடி இந்த பில்டப் கொடுக்குற? அப்படி யாரதான் அவன் லவ் பண்றான்? அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல போல, அம்மா மட்டும்தான். அதுவும் இல்லாம இவனுக்கும் அவளுக்கும் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே பழக்கம். ஆனா அது பிரச்சனை இல்ல. வேற பின்ன என்னடி? அந்த பொண்ணை யாரோ பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லிட்டு இருந்தான்ல. ஆமா. இங்கதான் ட்விஸ்டே. அந்த பொண்ணு பார்க்க வந்தது யாருன்னு தெரியுமா? நம்ம ராணி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பிக்கு தான் அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. ஏண்டி என்ன சொல்ற? ஏங்க, நீங்க எதுக்குங்க அதுக்கு அண்டா கணக்குல வாயை பழக்கிறீங்க? செத்த வாயை மூடுங்க. ஏண்டி என்னடி இதெல்லாம்? அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னா எப்படிடி? அவனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பொண்ணு பார்த்து ஏதோ கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா? ஏங்க, நாங்களும் இதுக்கு தாங்க பயந்தோம் முன்னமே. ஆனா அந்த தம்பிக்கு அந்த புள்ள மேல விருப்பம் இல்லை போல இருக்கு. அவங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினால தான் அந்த புள்ளைய கூட போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாம நம்ம மதனு அந்த புள்ளைய விரும்புறது அந்த தம்பிக்கும் தெரியும் போல. என்னடி என்னென்னவோ சொல்ற? ஆமாங்க, அந்த தம்பிக்கும் தெரியும் போல. அந்த தம்பி தான் நம்ம மதன் கிட்ட சொல்லிச்சான், வீட்டிலேருந்து சீக்கிரம் போய் பேசி ஒரு முடிவு பண்ணுங்க, என்னால் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப நாள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. என்னடி பேசுற? அவங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. நாம இந்த நேரத்துல போய் நமக்காக பேசினா இது 2 குடும்பத்துக்கு நடுவுல எதுவும் பிரச்சனை வராதா? எங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தம்பி பார்த்துக்கும். எங்க வீட்டில் விசேஷம் முடிஞ்ச கையோட உடனே மதனுக்கு அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடணும். என்னடி நீங்க பாட்டுக்கு எதேதோ முடிவு பண்ணிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா?
அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்க ஒழுங்கா உங்க அம்மாவை மட்டும் பேசி ஒத்துக்க வைங்க. இருக்கிறதுலே பெரிய கண்டம் உங்க அம்மா தான். அதை தாண்டிட்டா எல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும். என்னவோ கடைசியில என் தலை மட்டும்தான் இதுல உருள போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. மா. என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆ, கிளம்பிட்டேம்மா. சரி, நான் போயிட்டு வரேன், நீங்க பார்த்து இருங்க. சரிப்பா, நேத்தே ஹாஸ்பிட்டல் போறதா சொன்னேன், ஆனா போன மாதிரி ஒன்றும் தெரியலையே. ஆமாம்மா, நேத்தி ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால போக முடியல. அதனால இன்னைக்கு வர்றதா சொல்லியிருந்தேன். இப்படியே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடுவேன். சரிப்பா, ஹாஸ்பிட்டல் போறேன்னா அவளையும் கூட கூப்பிட்டு போயிருக்கலாம்ல ஒரு துணைக்கு. அட ஏமா நீங்க வேற, அவளை கூட்டிட்டு போறதுக்கு நான் தனியாவே போயிட்டு வந்துடுவேன். எனக்கு இருக்கிற பிரச்சனையும் தாண்டி இல்லாத பிரச்சனையும் உண்டு பண்ணுவா. ஏன்பா அவ இப்படி இருக்கா? உன் மேல கொஞ்சம் கூட அக்கறைன்றதே இல்லாம இருக்கா. என்ன பண்றது சொல்லுங்க? எல்லாம் என் தலையெழுத்து. பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிறேன். இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு பேசாம எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாம் போல இருக்கு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? போங்கம்மா. நான் தான் தப்பு பண்றேன்னா எனக்கு ஒரு அம்மாவா இருந்து புத்திமதி சொல்லியிருக்கணும். நீங்களும் நான் பண்ற தப்புக்கெல்லாம் உடந்தையா இருந்துட்டு இப்ப கடைசியில நான் தான் கஷ்டப்படுறேன். என்னவோ. ஏன்பா அம்மா மேல கோவப்படுற? அம்மா உன் நல்லதுக்கு தான் செய்யறேன்னு நினைச்சு செஞ்சேன், ஆனா இப்படியெல்லாம் போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. என்ன பண்றது, விடுங்க. என் தலையெழுத்து. சரி, நான் போயிட்டு வரேன், நீங்க பார்த்து இருங்க. பாவம் என் பையன், இவனை பாடா படுத்தி எடுக்கிறா இவ. என்னதான் பொண்ணோ இவெல்லாம், கொஞ்சம் கூட தான் புருஷனுக்கு இப்படி இருக்கேன்னு அக்கறை இல்லாம வருத்தம் இல்லாம சுத்திட்டு இருக்கா. என்னடா இது, ஒரு நாளும் நடக்காத அதிசயமா இவன் மொத பெஞ்சில் போய் உட்காந்துருக்கான். அதானே, என்னாச்சு இந்த பையலுக்கு? இருடே, அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். டேய் மாறா. என்னடே கூப்பிட்டீங்களா? ஆமா, என்னடே வழி மாறி போயிட்டியா? எனக்கு எல்லாம மொத பெஞ்சில் போய் உட்காந்துருக்க. நம்ம பெஞ்சு இங்க இருக்குடா. ஆமண்ணே, இன்னையிலேருந்து நான் உருப்படலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால உங்க கூட எல்லாம் சேர போறது இல்ல. இனி மொத பெஞ்சில் உட்காந்து நல்ல புள்ளையா மாற போறேன். குண்டு பயபுள்ள, இதுக்கு கொழுப்ப பாத்தியாடே? நாம தான் இவனை அப்படி கெடுக்கிறோமா? இவருக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. என்னடே, நேத்து வரைக்கும் என் வீட்டுக்குலாம் வந்து ஒண்ணு மண்ணா உருண்டுட்டு கிடந்தா, இன்னைக்கு திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறான். அவனுக்கு அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. ஆமா பாத்தியா, இனி இந்த பெஞ்சுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. முத்திருச்சுதான். ஏய், அவன் போனா போயிட்டு போறான். அம்மா, மேக்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சியா? ஐயோ இல்லையே, அந்த டீச்சர் வந்தா பேயாட்டம்லாம் ஆடிப்படும். நவீன, சும்மாவே அந்த டீச்சரு அந்த ஆட்டம் ஆடும். இதுல 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்த அசைன்மெண்ட் இன்னைக்கு சப்மிட் பண்ணனா நம்ம தோலை தனியா உரிச்சு எடுத்துருவாங்கடே. நான் வேற எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எதையுமே எழுதலடே. எங்க அம்மா என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போன்னு துரத்தி விட்டுட்டாங்க. டேய், அவங்க அடுத்த பீரியட் தானே வருவாங்க, யார்கிட்டயாவது நோட்டை வாங்கடே, அதுக்குள்ள எழுதி முடிச்சிடலாம். அதுக்குள்ளெல்லாம் எழுதி முடிக்க முடியாது நவீன, முடிஞ்ச வரைக்கும் எழுதுவோண்டே, அடியச்சும் கம்மியா விழும்ல. யாருக்கிட்டடே நோட்டு கேட்கறது? மொத பெஞ்சில் கேட்டு பாருடே, அவனுங்க தான் முடிச்சிருப்பானுங்க. மற்றதெல்லாம் நம்மள மாதிரி அரைகுறை தான். லீடர். என்னடே? டேய், உன் மேக்ஸ் அசைன்மெண்ட் பேப்பர் இருந்தா கூட நாங்க எழுதிட்டு தரோம். நாங்க எழுதிட்டே வரலடே. இல்லடே, நான் எழுதல. நான் 2 நாள் ஊருக்கு போயிருந்தேன் பாத்தியா, அதனால மேம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். என்னடா இவனே இப்படி சொல்றான்? என்ன பாய்ஸ், அசைன்மெண்ட் முடிக்கலையா? இது ஒரு கிறுக்கு மண்டை, இதுவும் சேர்ந்துதான் அடி வாங்க போது. என்னத்துக்கு இழிச்சிட்டு உட்காந்துருக்குன்னு தெரியல. என்னடே, பொறுப்பான பசங்களா இதெல்லாம் எழுதிட்டு வர வேண்டாமா? சரி, அண்ணன் எழுதிருக்க, நோட்டு தரேன், அடிச்சுக்காம எழுதுங்க. என்னடா இவன் முடிச்சிட்டேன்றான். இட, என்ன நோட்டு வேணுமா வேணாமா? கொடுத்து தொலை, வேற என்ன பண்றது? ஏடே, குடுடா.
விவரத்தை பத்தியா இவன்லாம் நம்மள கலாய்க்கிறான். சரி போ, இங்க நிக்காத. பைத்தியம், மீட் பண்ணணும் வர சொல்லிட்டு எதுக்குடி இப்ப துரத்துற? ஏய், இங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. கோவிலுக்குள்ளெல்லாம் வச்சு பேச முடியாது. சரி ஓகே, அப்ப நான் உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா. சேஃபான இடமா? அது எங்க இருக்கு? கூட்டிட்டு போறேன்டி, வா. சரி, ஆனா என்னால ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது என்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டி, வா. ஆமா, நானும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கேன். எனக்கே இந்த இடம்லாம் தெரியாது. நீ எப்படி இந்த மாதிரி இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற? அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும் என்ன? அதானே, இந்த மாதிரி கேடி வேலைலாம் உன்னால மட்டும்தானே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க முடியும். ஓ அது சரி, நீ யார்கிட்டவும் மாட்டிக்க கூடாது, சேஃபா இருக்கணும்னு நினைச்சல, நீ இப்படியும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. போடா. ஓ சரி போறேன். ஓ சார், போய் தான் பாருங்களேன். ஏன் போனா என்ன பண்ணுவ? போய் தான் பாரு, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும் என்னன்னு மட்டும் பாரு. அதானே பார்த்தேன். எப்படா ஏன் தொல்ல முடியும்னு இருக்கல்ல நீ? கவலைப்படாத, இன்னும் ஒரு 2 or 3 months தான். அதுக்கப்புறம் இப்படி நேர்லலாம் வந்து ஒன்றும் தொல்லை பண்ண முடியாதுல்ல, ஃபோன் கால் தான். அதுவும் நினச்ச நேரம் பேச முடியாது. அதுவும் இல்லாமல் மேடம் காலேஜ் எல்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்பவே பிஸி ஆகிடுவீங்க. ஸோ என்ன அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டீங்கல்ல. ஏய் சத்யா, ஏய் இங்க பாருடி. ஏய் என்னடி, எதுக்கு இப்ப கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒன்றும் இல்லை. ஏம்மா, நான் ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டேனா என்ன? இல்லை, அதெல்லாம் இல்லை. சத்யா சாரிடி, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், அதை நீ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நினைக்கல. இல்லை, நீ அங்கே போயிட்டா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல, அதான் கஷ்டமா இருக்கு. பைத்தியம், கண்ணை தொடடி. போடா, நான் தான் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லைல்ல? எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா போக வேண்டிய சுச்சுவேஷன், போய் தானே ஆகணும். ஆனா நாங்க போனாலும் நீ என்ன மிஸ் பண்ணாத அளவுக்கு நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி நான் உனக்கு ஒன்று தரப்போறேன். என்னன்னு சொல்லு பாப்போம். நீ இப்படி தனியா கூட்டிட்டு வரப்போவே நினைச்சேன். நான் போறேன். ஹேய் என்னடி, என்னன்னு கெஸ் பண்ணுனா உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரல. நீ என்ன கொடுக்க போற நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆளை விடு. புரிஞ்சிடுச்சு. எப்ப பாரு அதே நினப்பு. போடா. சரி கண்ணை மூடு. வாயே, நான் கண்ணை மூடினா நீ என்ன பண்ணுன்னு நல்லாவே தெரியும். போடா, நீயும் சர்ப்ரைஸும். கண்ணை மூடுடி, உண்மையாவே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ கண்ணை மூடு. நீ எந்த மாடுலேஷன்ல பேசினாலும் நான் ஏமாற மாட்டேன். உன் சர்ப்ரைஸும் வேணா ஒன்றும் வேணா, நான் கிளம்புறேன். ஆளை விடு. பொடிங், நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டேன். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. கண்ணை மூடு. சரி, அதான் மூடிட்டேன்ல, சீக்கிரம். என்ன சர்ப்ரைஸ் அது? ஓகே, அப்படியே கண்ணை மூடி கை காட்டு. கண்ணை மூடணும், கண்ணை திறக்கவே கூடாது. சரி சரி, சீக்கிரம். ஓகே ஓகே இரு. அப்பா, இது கையா இல்ல பஞ்சான்னு தெரியலையே. ஏய், இப்ப நான் கண்ணை திறந்துடுவேன் இப்படியே பேசிட்டு இருந்தா. ஏய் சரி சரி, திறந்துடாத இரு. உறவோடு பிறந்தது பிறந்தது, உசுரோடு கலந்தது கலந்தது, மாமா மாமா நீதானே அடி சிரிக்கி கீதாய மனசுக்குள்ள அடங்கிருக்கி, கீதாய உசுருக்குள்ள உன நினைச்சு நான் கடந்த ஊக்குள்ள இத உருக்கி. எப்படி? நல்லா இருக்கு.
அது என்ன டிசைனில் இருக்குன்னு பார்த்தியா? ஹக் பண்ணுற மாதிரி. நான் தூரமாக போயிடுவேன், உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன், நீ ஃபீல் பண்ணுறல்ல. ஸோ அதுக்காக தான் இது. நான் எவ்வளோ தூரம் போனாலும் இதை நீ உன் கையில் போட்டிருக்கும்போது நான் உன் கூட இருக்க போலவே இருக்கும். என்ன? ஓய், இங்கே பாரு. ஏய், என்னடி? ஒன்றும் இல்லை. ஏய் லூசு, ஃபீல் பண்ணுறியா என்ன? போடா. ஏய், ம், இப்போ எதுக்குடி ஃபீல் பண்ணுற? ஏன் நாங்கள் போயிட்டா மறந்துடுவே என்ன? நான்லாம் ஒன்றும் மறக்க மாட்டேன். அப்புறம் என்னடி? இது போதும் எனக்கு. என் செல்லம் நான் வர வரைக்கும் என்னையும் நினச்சிட்டு இருந்தா போதும். மற்றதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் என்ன? ம், ஏய் சரி, உங்கள் அப்பா வராரு பாரு. வரட்டும். அடிப்பாவி, உங்கள் அப்பான்னு சொன்னாவே பதறுவ. இப்போ வராருன்னு சொல்கிறேன், அசால்ட்டாக வரட்டும்ன்ற. ஓய், இங்கே பாரு. என் மேலே என்ன அவ்வளோ லவ்வா? ம், லூசு. ஏண்டி தெக்கால பக்கமா இருக்க இடத்தையும் சுத்தம் பண்ண சொல்லுங்க. 4 பேர் வந்து போவாங்க, செடி செட்டா இருந்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் எப்போ சொல்லியாச்சு அத்தை. கூடயே ஒரு ஆள் இருக்க சொல்லுடி. ஆள் பக்கத்துலயே இருக்கான்னு நினைச்சிட்டு அவனுங்க பாட்டுக்கு ஏதாவது ஏட்டிக்கு போட்டிக்கு செஞ்சு வைப்பானுங்க. சித்தி. வாடா ரேணு. என்ன இப்பதான் இந்த பக்கம் வர தோணுச்சா உங்களுக்கு? இல்ல சித்தி, எக்ஸாம் வருது பாத்தீங்களா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, படிக்கிறது அப்படின்னு ஓடிருச்சு. அதான் நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டலான்னு வந்தேன். அப்படியேடா, சரி சரி. ஃபங்க்ஷன் நாளைக்கு தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டோன்னு. ஏண்டி இதென்ன உன் கூட படிக்கிற பிள்ளையோலா? ஆமாம் பாட்டி. ஏய், நான் அடிக்கடி சொல்லியிருக்கல்ல, சத்யா எங்கள் சித்தி, அது இவங்க தான். ஹாய் ஆண்டி. வாங்கடாம்மா. எப்போ வந்தாலுங்க சித்தி, ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க நேற்றுலேருந்து. நான் தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கேன். ஆமாப்பா, என்ன இன்னொரு 4-5 நாளைக்கு இருந்தா என்ன, எதுக்கு உடனே கிளம்பிக்கிட்டு? ஏண்டி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வெளியாலெல்லாம் காட்டக்கூடாதுல்ல? இதில் என்னம்மா இருக்குது, அதுங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணும் நீ கூட்டிகிட்டு வாடா, பாப்பா அங்கே உள்ளே இருக்கா, கூட்டிகிட்டு போகிறேன். சரி சித்தி. செல்லம், என்னடா பாட்டியை பார்த்து சிரிக்கிறீங்களா? அட தங்கமயிலு, பாட்டி அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? செல்லம், பாட்டியை பார்த்து சிரிக்கிறீங்களாடி? சரியான வாயாடி. யாராவது பேச்சு கொடுத்துட்டாங்கன்னா போதும், பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்க வேண்டியது. பாத்தீங்களா, அவ பாட்டி வந்ததும் நம்ம எல்லாரையும் மறந்துட்டு எப்படி அவ பாட்டி கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான்னு. அதானே. என்னம்மா, உங்க பேத்தி உங்களை பார்த்ததும் எங்க எல்லாரையும் மறந்துட்டா? அடேங்கப்பா, கீர்த்தி குட்டிக்கு அவ்வளோ கோவம் வருதா? அவ பாட்டியை கேள்வி கேட்டா இவள்ல பதில் சொல்றா. என்னடா தங்கம்? ஃபாத்திமா, வெண்பா எங்கம்மா? இங்கதாங்க இருந்தா இவ்வளோ நேரமும், இப்பதான் வீட்டுக்கு போனா. இருங்க, நான் வேணும்னா போயிட்டு கூட்டிட்டு வரேன். தோ வெண்பாவே வந்துட்டாளே. மா. வாமா. என்னம்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நேற்று சாயந்தரம் கால் பேசும்போது கூட வர்றதா சொல்லலையே. ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் தான்மா நைட்டு கால் பண்ணி அம்மாவை கொஞ்சம் முக்கியமாக பேசணும்னு நேரில் வர சொல்லியிருந்தோம். அப்பா. வெண்பா, இதெல்லாம் நீ தயக்கப்படவோ கூச்சப்படவோ ஒன்றும் இல்லை வெண்பா. உன் மேலே என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் அந்த பொறுக்கி பைய தானே காரணம்.
என்னம்மா சொல்றீங்க? ஏன் என்னாச்சு? கீர்த்திமா அமைதியா இரு. கீர்த்தி குட்டிக்கு பாட்டியை பார்த்த குஷியில ஒன்றும் புரியல போல இருக்கு. என்னம்மா ஏதோ ஒரு போல சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? அம்மா இருங்க, பதட்டப்படாதீங்க. பிரச்சனைன்றது யார் வாழ்க்கையில தான் இல்லைன்னு சொல்லுங்க. இருந்தாலும் அவ பொம்பளை பிள்ளைல்ல. என்னதான் நாங்களாம் இருந்து பார்த்துக்கிட்டாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லணும்ல என்ன பிரச்சனைன்னு. அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கு. என்னம்மா அம்மா எது சொல்றாங்க? என்னாச்சு? மா ஒன்றும் இல்லை, சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ம் சொல்லுங்கய்யா. மா அந்த புள்ள வாழ்க்கையில நடந்தது எல்லாமே எங்க 2 பேருக்கும் தெரியும். பாவமா அந்த புள்ள தெரியாம ஏதோ ஒரு முறை தப்பு பண்ணிட்டா. ஆனா இப்போ இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒத்த பிள்ளையா இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதும், வேலைக்கு ஓடுறதும், வீட்டுல வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறதும், அந்த புள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு போறதும், ஒருத்தியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறா. இதை நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த புள்ள தனியா இருக்கிறத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பல பேர் பல முயற்சியில இறங்குறானுங்க. அவ பொம்பளை புள்ள, அதுவும் இல்லாம அவ ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கா. எது நடந்தாலும் அவங்க 2 பேருக்கு தானே பாதிப்பு. அவ இங்க தனியா இருக்கிறது என்னவோ எங்களுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி இல்லம்மா. நாங்க எதை பத்தி சொல்றோன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறோம்மா. பொம்பளை பிள்ளைங்க இப்பெல்லாம் தனியா ரோட்ல நடமாடவே முடியல. அது ஒரு பொம்பளை பிள்ளை புருஷன் இல்லாம தனியா இருக்கான்னு தெரிஞ்சா போதும் அவன் கழுகு சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாவமா வெண்பா, அவ ஏதோ தெரியாதனமா ஒரு சில தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. என்னதான் நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாலும் அவளுக்கு உங்க குடும்பம் இருந்து பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல. அவ தனியா தானே இருக்கா. அவளுக்காக யார் வந்து கேள்வி கேட்டுற போறான்னு நினைச்சுக்கிட்டு கண்ட கண்ட நாயும் எதேதோ நினைச்சு சுத்திட்டு இருக்கு. பாவமா அவ ஏதோ ஒரு சில தப்பு பண்ணிட்டா. தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப உங்களை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்க. அதுவும் இல்லாம இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறா. இதெல்லாம் அப்படியே கேட்கும் போதே ரத்தம் கொதிக்குது. இதெல்லாம் இந்த பிள்ளைக்கு தேவையாம்மா? மா நடந்தது நடந்து போச்சு, அதை பத்தி பேசி இப்ப என்னமா ஆக போகுது? பாவம் அந்த புள்ள. அதுவும் இல்லாம உங்க பேத்திக்காக யோசிச்சு பாருங்க. மன்னிச்சு அந்த புள்ளைய எப்படியாவது ஏத்துக்கோங்கம்மா. அந்த புள்ள உங்க கூட இருந்தாதான் பாதுகாப்புன்னு எங்களுக்கு தோணுது. என்னதான் நாங்களாம் இருந்து வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் அவளுக்கு உங்க கூட இருக்கிற மாதிரி வராது இல்லம்மா. நீங்க கொடுக்குற மாதிரி தைரியமும் மன ஆறுதலும் அவளுக்கு எங்க போனாலும் கிடைக்காது. பாவம் அந்த பிள்ளை. போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு போனாலும் எத்தனை வாட்டி எங்கெங்க ஏறி அலைய முடியும் சொல்லுங்க. அவளே பாவம் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க தாம்மா அவளை எப்படியாவது ஏத்துக்கணும். எனக்கு இந்த புள்ளைய நினைச்சா அவ்வளோ ஆத்திரமா வருதுமா. ஒன்றும் சொல்ல முடியல. ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது. இந்த புள்ள மட்டும் எங்க பேச்சு கேட்டு நடந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுல்ல. சே, இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா ஊர்ல இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைய பேசியே கொண்டுடுவாங்களே. இப்படி ஓடி போனனால தான் அவள் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுன்னு. அதுவும் இல்லாமல் வீட்லேயே 2 ஏழ்ரை வந்து உட்காந்துருக்கு. இதெல்லாம் சமாளித்து என் பிள்ளைய எப்படி நாங்கள் கொண்டு போய் வைக்கிறது? மா ஊர்க்காரன் பேச்செல்லாம் எடுக்காதீங்கம்மா. ஊர் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். உங்க குடும்பத்துல இருக்கவங்கள மட்டும் எப்படியாவது சமாளிச்சு அந்த புள்ளைய ஏத்துக்கிட்டா பரவாயில்ல. உங்களால முடியலன்னா சொல்லுங்கம்மா. நாங்க வந்து கண்டிப்பா வெண்பாக்காக பேசுறோம். பாவம் அந்த புள்ள. இல்லப்பா வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் ஏற்கனவே அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன். இனியும் என்னால் அவங்க கஷ்டப்பட வேண்டாம். வெண்பா, நாங்கள் பேசிக்கிறோம்டா. உங்கள் குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் பேசி எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறோம். நீ அங்கே போய் இருந்தாதாண்டா நல்லது. உன்னையும் பாப்பாவையும் விட்டுட்டு எங்களாலையும் இருக்க முடியாது. அதுவும் கீர்த்தியெல்லாம் எப்போவுமே என் கையிலே இருந்து பழகின பிள்ளை. ஆனால் நீ அங்கே போய் இருக்கிறது தாண்டா உனக்கு நல்லது. புரிஞ்சுக்க. மா உங்க குடும்பத்தாள்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு பயமாவோ இல்ல தயக்கமாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்கம்மா. நானும் என் வீட்டுக்காரமாவும் கிளம்பி வரோம். ஏன்னா பாவமா அந்த பிள்ளை ஒத்தையில இங்க இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. உங்களை விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்கா சொல்லுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. அதுவும் இல்லாம உங்க பேத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இடம் கொஞ்சம் மாறிடுச்சுல அகிலா? ஆமாண்ணி. ஆமாம், வந்தே ரொம்ப நாள் ஆகுது. சரி, போய் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு வருவோம். சரி அண்ணி. ஏய் அகிலா, அங்கே பாரு, அது விஜய் தானே? ஆமாம், யார் அந்த பொண்ணு பக்கத்தில்?